முள்ளிவாய்க்கால் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் வீழ்ந்த தமிழினம் வீறு கொண்டழவே நடைபெறுகிற தமிழக இளைஞர் எழுச்சி பாசறை ஒழுங்கு செய்திருக்கிறேன். இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் அருண் ஷோரி அவர்களே, இங்கே எனக்கு முன் நினைவேந்தல் வீர வணக்க உரை ஆற்றி அமைந்திருக்கிறேன். பல்வேறு அமைப்புகளையும் சேர்ந்த தோழர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அருமை தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முள்ளிவாய்க்கால் என்ற சொல் ஒரு பெரிய சோகத்தினுடைய அடையாளம். அதுவும் தமிழினம் சந்தித்திருக்கிற மிகப்பெரியதொரு சோகத்தின் அடையாளம். ஒரு குறுகிய நிலப்பரப்பிற்குள் மிக பெருந்தொகையான மக்கள், பொதுமக்கள் கோரமான முறையில் மிக குறுகிய காலத்திற்குள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வின் பெயர்தான் முள்ளிவாய்க்கால். உலக வரலாற்றில் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தது போன்ற படுகொலைகள் அளவிலும் கொடுமையிலும் பல உண்டு. ஹிட்லரின் முகாம்களில் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆப்பிரிக்காவில் பல்வேறு நாடுகளில் பழங்குடியின மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் உண்டு. ஒரு குறுகிய காலத்திற்குள், ஒரு குறுகிய நிலப்பரப்பில் பெருந்தொகையான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு முள்ளிவாய்க்காலுக்கு முன்பு என்பது ஹிரோஷிமா நாகசாகியில் நடந்த அணுகுண்டு தாக்குதலில் ஏற்பட்ட பேரழிவுதான். 2ஆம் உலகப் போர் ஏறத்தாழ முடிந்து விட்டது என்ற நிலையில் அந்த போரில் இத்தாலியுடனும் ஜெர்மனியுடனும் சேர்ந்து ஓர் அணியாக செயல்பட்ட ஜப்பானை பணிய வைப்பதற்காக, விரைந்து சரணடைய செய்வதற்காக என்று சொல்லி அமெரிக்க வல்லாதிக்கம் அணுகுண்டினை உலக வரலாற்றில் முதல் முறையாக பயன்படுத்தியது. ஒரு பெரிய வரலாற்று முரண்பாடு என்னவென்றால், அந்த உலக போரில் பாசிசம் அதன் அடையாளமாக இத்தாலியும், நாசிசம் அதன் அடையாளமாக ஜெர்மனியும், ஆசியாவில் ஒரு வல்லரசாக படைமுதற் கொள்கை இராணுவவாதத்தினுடைய அடையாளமாக ஜப்பானும் இந்த போரை நிகழ்த்தின. சோவியத்து சோசலிச தாய்நாட்டை பாதுகாப்பதற்காக சோவியத் ஒன்றியம் போராடியது. உலகெங்கும் இருக்கிற ஜனநாயக ஆற்றல்கள் பாசிஸ்டுகள் நாஜிகளின் தோல்வியை விரும்பினார்கள். எனவே மக்கள் முகாமின் கைதிகள் என்று வர்ணிக்கப்பட்ட பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா ஆகிய வல்லரசுகளை அவர்கள் ஆதரித்தார்கள். ஜனநாயக அணி என்றும் ஜனநாயகத்திற்கு எதிரான பாசிச அணி என்றும் இந்த 2 அணிகளும் வர்ணிக்கப்பட்டன. ஆனால் இந்த படுகொலையை நிகழ்த்தியது பாசிச அணி அல்ல, ஜனநாயக அணியின் ஒரு அங்கமாக கருதப்பட்ட அமெரிக்கா தான். ஜெர்மனியில் ஹிட்லரின் ஆட்சியில் அவர்கள் அணுவை பிளக்கிற யுத்தியிலே வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற செய்தி வந்த போது ஜெர்மனியை முந்திக் கொண்டு நீங்கள் அணுகுண்டு தயாரிக்க வேண்டும் என அமெரிக்காவுக்கு கடிதம் எழுதியவர்கள் ஐன்ஸ்டீன் உள்ளிட்ட யூத அறிவியலாளர்கள். ஆனால் உண்மையிலேயே ஜெர்மனி அணுகுண்டு தயாரிப்பதற்கு முன்னதாகவே அணுகுண்டினை அமெரிக்கா தயாரித்து விட்டது.
ஐசனோவர் மற்றவர்களும் கடிதம் எழுதியது, மன்னிக்க வேண்டும், ஐன்ஸ்டீன் கடிதம் எழுதியது ஐசனோவருக்கு. ஆனால் ஐசனோவர் மறைந்து ட்ரூமன் வந்தார். ட்ரூமன் இந்த அணுகுண்டை பயன்படுத்தினார் ஜப்பானை பணிய வைப்பதற்கு என்பது பொய். உண்மையிலேயே இந்த போரின் முடிவில் சோவியத் ஒன்றியம் வலுப்பெற்றுவிடும். எனவே சோவியத் ஒன்றியத்தை அச்சுறுத்துவதற்கான ஒரு சோதனை களமாக அவர்கள் ஜப்பானின் மீது அணுகுண்டு வீசினார்கள். ஹிரோஷிமா மீதும் நாகசாகி மீதும் ஜூன் 6, 9 நாட்களில் முதல் அணுகுண்டுக்கு சிறுவன் என்ற ஒரு புனைப்பெயரும், இரண்டாவது அணுகுண்டுக்கு குண்டன் என்ற ஒரு புனைப்பெயரையும் கொடுத்து லிட்டில் பாய், ஃபேட் மேன் என்ற அந்த அணுகுண்டுகள் ஜப்பானில் இந்த 2 நகரங்களையும் அழித்தன. இவை மூடி திறக்கிற நேரத்திற்குள் லட்சக்கணக்கான மக்கள் சாம்பலானார்கள் என்று கூட சொல்ல முடியாது. இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனார்கள். பல தலைமுறைகளுக்கு ஊனப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள். இன்றளவும் அதன் பாதிப்புகள் தொடர்கின்றன. ஹிரோஷிமா நாகசாகியோடு ஒப்பிடத்தக்க ஒரு பேரழிவை ஜப்பானிய மக்கள் சந்தித்தது போன்ற ஒரு பேரழிவை நம் தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலில் சந்தித்தார்கள். வினாடி பொழுதில், நிமிட பொழுதில் அல்ல, 2 அல்லது 3 நாட்களுக்குள் லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள், பொதுமக்கள் அழிக்கப்பட்டார்கள். சிங்களவன் போர் நடத்தியதும், இந்தியா அதற்கு ஆதரவு கொடுத்ததும், பாகிஸ்தான், சீனா உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்களை வழங்கியதும் அது பயங்கரவாத எதிர்ப்பு போர் என்ற பெயரிலே பயங்கரவாத அமைப்பு என்று வர்ணிக்கப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பு எங்கள் ஆயுதங்களை நாங்கள் மௌனித்து விட்டோம் என்று உலகத்திற்கு அறிவித்ததற்கு பிறகுதான் முள்ளிவாய்க்கால் படுகொலை நிகழ்ந்தது. மறந்து விடாதீர்கள். அவர்கள் போரிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இது நடைபெறவில்லை. இதற்கு முன்பு பல்வேறு இன வதைகள் நிகழ்ந்தன. ஆனால் முள்ளிவாய்க்கால் நிகழ்ந்தது என்பது புலிகள் ஆயுதங்களை மௌனித்ததற்கு பிறகுதான். எனவே புலிகளை ஒழிப்பதற்காக, பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக இந்த போர் என்பது பொய்யாகி போனது. முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் இலட்சத்திற்கு மேற்பட்டவர்கள். ஐக்கிய நாடுகள் மூவல்லுநர் குழு அறிக்கை கூறுகிறபடி 2-3 நாட்களில் 40,000த்திற்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டது சான்றுகளுடன் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நடந்த படுகொலையை பற்றி விளக்கம் அளித்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், யாவரும் மதிக்கிற ஒருவர், கொல்லப்பட்டவர்களின் தொகை 1,40,000 என்று கணக்கு கொடுத்திருக்கிறார். இதை நான் எடுத்து காட்டுவதற்கு காரணம் நண்பர்களே, ஹிரோஷிமா நாகசாகியில் நடந்ததற்கு முள்ளிவாய்க்காலுக்குமான ஒப்பீட்டில் ஒரு வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹிரோஷிமா நாகசாகியில் இப்படி ஒரு படுகொலை நிகழப் போவது இந்த படுகொலைக்கு ஆளான மக்களுக்கு முன்கூட்டி தெரியாது. ஜப்பானிய அரசுக்கு தெரியாது, உலக நாடுகளுக்கு தெரியாது, செய்தியாளர்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும் என்றால், இந்த திட்டத்தை வகுத்த அமெரிக்க அதிகார வர்க்க தலைமைக்கும் இராணுவ தலைமைக்கும் மட்டுமே தெரியும். இன்னும் சொல்ல போனால் அணுகுண்டினை ஏற்றி சென்ற வானோட்டிகளுக்கு கூட, போர் விமானங்களை ஓட்டி சென்றவர்களுக்கு கூட தாங்கள் இறக்கப் போவது, வீசப்போவது ஒரு அணுகுண்டு உலக வரலாறு இதுவரை பார்த்திருக்காத ஒரு பேரழிவு கருவி என்பது கூட தெரியாது. ஏதோ ஒரு குண்டு வீச சொல்லுகிறார்கள் என்றுதான் அவர்கள் எண்ணி போனார்கள். ஆனால் முள்ளிவாய்க்காலில் ஒரு இனப்படுகொலை, இன பேரழிவு, ஒரு முழு பேரழிவு, ஒரு ஹோலோகாஸ்ட் நிகழ போகிறது என்பது தெரியாத செய்தி அல்ல. கொலை செய்தவனுக்கு தெரியும், கொல்லப்பட இருந்தவர்களுக்கு தெரியும், அந்த கொலையை தடுத்து நிறுத்த போராடிய தமிழக தலைவர்களுக்கு தெரியும், அந்த கொலையிலே உடந்தையாக இருந்த இந்திய தலைமைக்கு தெரியும். எல்லோருக்கும் தெரிந்து தடுக்க முடியாமல் நடைபெற்ற ஒரு படுகொலை என்பதுதான் முள்ளிவாய்க்காலின் மிகப்பெரிய துயரம். ஹிரோஷிமா நாகசாகிக்கு அந்த நிலை ஏற்படவில்லை. என்ன நடக்கப் போகிறது என்று அங்கே யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கு நம்ம எல்லோருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனால் மனித உரிமை வாழ் அக்கறை கொண்டு
சிங்கள பத்திரிகையாளர்கள் சொன்னார்கள் இப்படி ஒரு படுகொலை இங்கே நிகழப் போகிறது என்று வெளிப்படையாக அறிவித்தார்கள். ராஜபக்ஷே அரசாங்கத்தினுடைய முதல் அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்த மங்கள சமரவீரா சொன்னார் இப்படி ஒரு இன அழிவு அங்கே நிகழப் போகிறது என்று. லண்டனுக்கு போய் பிரித்தானிய அரசுக்கு சொன்னார், டில்லிக்கு வந்து இந்திய அரசுக்கு சொன்னார். எல்லோருக்கும் தெரியும் அமெரிக்க அயலுறவுத்துறை அமைச்சர் மில்லிபேண்ட் எச்சரித்தார். மே மாதம் 16ஆம் நாள் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை நான் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருந்த போதே ஹெட்லைன்ஸ் டுடே அந்த செய்திக்கு கீழே சிறிய வரியாக ஒரு செய்தியை ஓடவிட்டுக் கொண்டே இருந்தது. ஒரு மிகப்பெரிய மனித பேரவலம் முல்லைத்தீவில் நிகழப் போகிறது என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் எச்சரித்துக் கொண்டே இருந்தது. எனவே நமக்கு தெரியும் ஜனவரி முதல் நாள் கிளிநொச்சி வீழ்ந்த போதே இந்த சிங்களப்படை தமிழ் மக்களை துரத்தி துரத்தி அடித்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகள் மீது குண்டு வீசுகிறது. புது குடியிருப்பின் மீது கொத்தடி குண்டுகளை வீசி செஞ்சிலுவை சங்கம் இவை கிளஸ்டர் பாம்ஸ் கொத்தடி குண்டுகள் இவற்றை மருத்துவமனை மீது வீசி இருக்கிறார் என்று சொன்னபோது ராஜபக்சேயின் மகிந்த ராஜபக்சேயின் இளவை சிங்கள அரசினுடைய பாதுகாப்புத்துறை செயலர் கோத்தபய ராஜபக்சே கொக்கரித்தான். சோ வாட், ஏன் மருத்துவமனையாக இருந்தால் என்ன? அங்கே நம்முடைய மக்களை தமிழ் மக்களை நீங்கள் போராளிகளோடு சேர்ந்து நிற்க வேண்டாம், நாங்கள் ஒரு பகுதியை அறிவிக்கிறோம், அது நோ வார் ஜோன் போர் மறுப்பு வளையம், நோ ஃபயர் ஜோன் துப்பாக்கியால் சுடமாட்டோம், இந்த அமைதி வளையங்களுக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டால் உங்கள் பாதுகாப்புக்கு உத்தரவளிக்கிறோம் உத்தரவாதம் அளிக்கிறோம் என்று உலகறிய சிங்கள அரசு அறிவித்தது. அப்படி ஒன்று குவிந்த மக்களை அப்படி குவிந்ததற்கு பிறகு திட்டமிட்டு வான்குண்டு வீச்சு, பீரங்கி தாக்குதல், பல்குழல் பீரங்கி தாக்குதல், ஷெல்லடி என்று பல வகையிலும் படுகொலை செய்தது என்று நாம் சொல்லவில்லை. ஐநா அமர்த்திய 3 வல்லுநர் குழு தன் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு இட்டுக்கட்டப்பட்டதோ மிகைப்படுத்தப்பட்டதோ அல்ல, இது நம்பத்தக்க குற்றச்சாட்டு. இட் இஸ் எ கிரெடிபிள் அலிகேஷன் என்று அது தெளிவாக குற்றம் சுமத்தி இருக்கிறது. இது முள்ளிவாய்க்காலின் துயரம். இந்த முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த இந்த துயரத்திற்காக, இந்த இனப்படுகொலைக்காக, இந்த கொலையை நிகழ்த்திய குற்றவாளிகள் அவர்களது போர் குற்றங்களுக்காக, மனிதகுல விரோத குற்றங்களுக்காக, இனக்கொலை குற்றத்திற்காக பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் கூண்டிலேற்றப்பட வேண்டும் என நாம் கூறுகிறோம். இப்படி கூண்டிலேற்றப்படுவதற்கு ஒரு புலனாய்வு தேவைப்படுகிறது. அதை ஒரு சர்வதேச புலனாய்வு அமைப்பு நடத்த வேண்டும். குற்றவாளிகள் இங்கே மகிந்த ராஜபக்சே, கொத்தபய ராஜபக்சே, பசில் ராஜபக்சே, சரத் பொன்சேகா, வீரதுங்கா இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுக்கு உதவி செய்தவர்கள் என்று சொல்ல மாட்டேன், இவர்களுக்கு உடந்தையாக இருந்தவர்கள், சேர்ந்து செயல்பட்டவர்கள், ஆயுதம் கொடுத்தவர்கள், ஆதரவு கொடுத்தவர்கள், கோடிகளை மானியமாக கொடுத்தவர்கள், ராடார் கொடுத்தவர்கள், போர்க்கப்பல் கொடுத்தவர்கள், குண்டுகளை ஏற்றி அனுப்பியவர்கள், ராணுவ பயிற்சி கொடுத்தவர்கள், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மௌனமாக இருந்து கழுத்தறுத்தவர்கள் இந்திய அரசு தலைவர்கள். ராஜீவ் காந்தியாவது ஒப்பந்தம் போட்டு படையெடுப்பினான். எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் ஈழத் தமிழர்களை அழிப்பதற்கு தன்னுடைய பழிவாங்கும் உணர்ச்சியோடு இந்தியாவை எல்லா விதத்திலும் ஈடுபடுத்திய கள்ளச்சிறைக்கு சோனியா காந்தியை கூண்டிலேற்ற வேண்டும், மன்மோகன் சிங்கை கூண்டிலேற்ற வேண்டும், அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜியை, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஏகே அந்தோனியை கூண்டிலேற்ற வேண்டும், எம் கே நாராயணனை, சிவசங்கர மேனனை கூண்டிலேற்ற வேண்டும். இவர்கள் குற்றத்திலே பங்கு வகித்தவர்கள் என்பதற்கு யாருக்கும் எவ்வித ஐயம் இல்லை. ஏனென்றால்
இவர்களுக்கு எதிராக சிங்கள அரசு சாட்சியம் அளிக்கிறது. போர் முடிந்ததற்கு பிறகு மஹிந்த ராஜபக்ஷே சொன்னார், நாங்கள் இந்தியாவின் போரை நடத்தினோம், வேறு யாருடைய போரோ அல்ல, இந்தியாவின் சார்பிலே நாங்கள் போர் நடத்தினோம், இந்தியாவின் உதவியோடு நடத்தினோம் என்று சொல்லவில்லை. போர் நடந்து கொண்டிருந்த வேளையில் போரை நிறுத்து என்ற இரட்டை சொற்கள் இந்த தமிழ்நாட்டின் ஒற்றை முழக்கமாக மாறிய போது அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி போரை நிறுத்து என்றோம், ஆர்ப்பாட்டங்கள் மறியல்களில் போரை நிறுத்து என்றோம், அயலுறவுத்துறை அமைச்சரை அனுப்பி போரை நிறுத்த சொல் என்றோம். எதுவுமே இந்திய காதுகளில் விழாமல் அவர்கள் அடைத்துக் கொண்டிருந்த போது, எதுவுமே அவர்கள் கண்களில் படாமல் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டிருந்த போது, அவர்களுக்கு உரைக்கும் விதத்தில் முழக்கம் எழுப்ப, அவர்களது உள்ளத்தை நெருப்பால் சுடுவதற்கு வீரத்தமிழன் முத்துக்குமார் தொடங்கி 17 தமிழ் இளைஞர்கள் தங்களை இந்த மண்ணிலே தீக்கிரையாக்கி கொண்டார்கள். இத்தனைக்கு பிறகும் இந்தியா அசையவில்லை, துளிக்கூட அசையவில்லை. பிரணாப் முகர்ஜியை போகச் சொன்னதும் போய்விடுவதற்கு அவர் என்ன வேலை இல்லாதவரா என்று கேட்டவர் டி.ஆர். பாலு. மறந்து விடாதீர்கள். நீங்க சொன்னோன்னு அவர் போயிடுவாரா? போகச் சொன்னவர் கலைஞர் கருணாநிதி, போவதற்கு அவர் என்ன சாதாரண ஆளா என்று கேட்டவர் டி.ஆர். பாலு. அவரை விரைவில் அனுப்புங்கள் என்று கோருவதற்கு ஒரு தூதுக்குழுவே தில்லிக்கு சென்றது. இந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது சொல்லுகிறாரே கலைஞர் கருணாநிதி, இந்திய அரசும் தமிழக அரசும் ஆணவட்டும் முயன்றும் போரை நிறுத்த முடியவில்லை, இயன்றதையெல்லாம் செய்தோம், போரை நிறுத்த முடியவில்லை. ஒரே ஒரு கேள்வி நீங்கள் பதில் சொல்லுங்கள். 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் சென்னை கோட்டையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அதன் முதல் தீர்மானமாக இன அழிப்பு போரை இந்தியா நிறுத்த வேண்டும் என்று கோரினீர்கள். இரண்டாவது தீர்மானமாக இந்த போரில் சிங்கள அரசுக்கு இந்திய ஆயுதங்கள் கொடுக்க கூடாது என்று தீர்மானம் இயற்றினீர்கள். காங்கிரஸ் தங்கபாலுவும் சுதர்சனமும் அதிலே ஒப்பமிட்டார்கள். சிபிஎம் ராமகிருஷ்ணனும் வரதராஜனும் அதில் ஒப்பமிட்டார்கள். எல்லோரும் சேர்ந்து இயற்றிய தீர்மானம். இந்தியா போரை நிறுத்த பாடுபட்டது என்றால் உங்கள் தீர்மானத்திற்கு இந்தியா கொடுத்த விடை என்ன? சிஐடி நகர் இல்லத்தின் வாசலிலே நின்று பிரணாப் முகர்ஜி சொன்னார், போரை நிறுத்த சொல்லி நாம் கேட்க முடியாது, ஆயுதங்கள் கொடுக்கிறோம், non-lethal weapons, உயிருக்கு ஆபத்தில்லாத கருவிகளை வழங்குகிறோம், ரேடார்களை கொடுக்கிறோம், படைப்பயிற்சி கொடுக்கிறோம். உண்மை, உலகின் பல நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு படைப்பயிற்சி கொடுப்பதிலே நமக்கு பெருமை. அப்படியானால் சீன ராணுவத்திற்கும் டேராடூனிலே படைப்பயிற்சி உண்டா? பாகிஸ்தான் வான்படைக்காரர்களுக்கு தாம்பரத்திலே படைப்பயிற்சி கொடுப்பீர்களா? ஏன் பஞ்சாபை தாக்கிய மன்னிக்க வேண்டும், மும்பையை தாக்கினார்கள் லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது என்றெல்லாம் பயங்கரவாத பட்டியலிடுகிறீர்களே, அவர்களுக்கும் கூட இந்தியா தான் ராணுவ பயிற்சி கொடுத்ததா? இல்லை, அவர்களெல்லாம் இந்தியாவினுடைய பகையாளிகள். அப்படியானால் சிங்களவன் உனக்கு பங்காளியா? சிங்கள படை அதனுடைய வரலாற்றில் 1948 பிப்ரவரி 4ஆம் நாள் அதிகார கைமாற்றம் நிகழ்ந்து ஒரு அரசு அமைக்கப்பட்டது முதல் இன்று வரையிலும் எத்தனை நாடுகளோடு போர் நடத்தி இருக்கிறது? சிங்களப்படை நடத்தி இருக்கிற போர் என்பது தமிழ் இனத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர். ஜனத விமுக்தி பெரமுனாவினுடைய புரட்சியின் போது மட்டும் சிங்கள இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட போர். அப்படியானால் இந்தியா கொடுக்கிற ஆயுதங்கள் யாருக்கு எதிரான ஆயுதங்கள்? யாரை அழிப்பதற்கான கருவிகள். இந்த பயிற்சி யாரை அழிப்பதற்கான பயிற்சி. புலிகளை கடுமையாக குறை சொன்ன பத்திரிகையாளர் லசந்தா அவருடைய இறுதி மடலிலே மஹிந்த ராஜபக்சேயிடம் கேட்டார், உலகத்திலேயே தன்னுடைய குடிமக்கள் என்று சொல்லப்படுகிற மக்கள் மீது குண்டு வீசுகிற ஒரே ஒரு அரசு உங்களுடைய அரசுதான் என்ற சிங்கள பத்திரிகையாளன் தன்னுடைய இறுதி மடலிலே எழுதினான். கொல்லப்பட போது தெரிந்தே எழுதினான்.
அந்த அரசுக்கு தானே இந்தியா ஆயுதம் கொடுத்தது, பயிற்சி கொடுத்தது, ஆதரவு கொடுத்தது. இப்போது கலைஞர் சொல்கிறார், இந்தியா இயன்றவரை முயன்றதாம் போரை தடுப்பதற்கு. நம்முடைய பகைவன் யார் என்பதை கூட சரியாக இனங்காட்டாமல் எப்படி நீங்கள் ஈழத்திற்கு ஆதரவான போராட்டத்தை நடத்தப் போகிறீர்கள்? இதைத்தானே முதலிலே நீங்கள் அடையாளம் காட்ட வேண்டும். யாரோடு இந்த போராட்டம், யாரை எதிர்த்து இந்த போராட்டம்? தமிழீழ ஆதரவாளர்கள் நீங்கள் என்றால் எதிர்ப்பாளர்கள் யார்? அடையாளம் காட்டுங்கள். அந்த முறையிலே நண்பர்களே, முள்ளிவாய்க்கால் படுகொலை என்பது, அதனுடைய அந்த படுகொலை குற்றத்தை நிகழ்த்தியவர்கள் மீது புலனாய்வு, பன்னாட்டு புலனாய்வு, தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு நடத்தப்பட வேண்டும். ஒன்றுக்கும் உதவாத ஊரை ஏய்க்கிற, உலகத்தின் கண்ணிலே மண்ணை தூவுகிற, நம்முடைய போராட்டத்தை திசை திருப்புகிற ஜெனீவா தீர்மானம் போன்றவை அல்ல இதற்கு தீர்வு. எளிதிலே நம்மை ஏமாற்றி விட்டு போகிறார்கள். அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். 2009 மே 18, 19 தேதிகளிலே போர் முடிகிறது. இது முடிந்ததற்கு பிறகு அடுத்த சில நாட்களில் இதே ஜெனீவாவிலே ஐநா மனித உரிமை மன்றம் கூடுகிறது. நவநீதம் பிள்ளை இந்த மன்றத்தை கூட்டுகிறார். அந்த மன்றத்தில் முதலிலே எழுந்து பேசுகிறவர் கோபிநாதன் அச்சம் குளங்கரே என்ற இந்தியாவினுடைய பிரதிநிதி. அதற்கு முதல் நாள் இப்படி ஒரு கூட்டம் நடைபெறுவது கருதி நம்முடைய மணல் விடு மாவீரர் மன்மோகன் சிங்கிற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நாளைக்கு இந்த கூட்டம் நடக்கிறது, இந்த கூட்டத்திலாவது நீங்கள் இலங்கையை ஆதரிக்க கூடாது. மன்மோகன் சிங் உலர் கழிப்பறையிலே அந்த காகிதத்தை பயன்படுத்தி விட்டு இந்திய பிரதிநிதிக்கு ஆணை அனுப்புகிறார், அங்கே நீ இலங்கையை ஆதரிக்க வேண்டும். இந்திய பிரதிநிதி எழுந்து சொல்கிறார், ஏன் இந்த அவசர கூட்டம், என்ன நடந்து விட்டது? மனித உரிமை மீறல் அப்படி எதுவும் நிகழவில்லை, போர்க்குற்றமா அப்படி எதுவும் இல்லை. ஒரே ஒன்றுதான், பயங்கரவாதிகளை தோற்கடித்திருக்கிறது இலங்கை அரசு. இப்படி தோற்கடித்ததற்காக சிங்கள அரசு பெற்றிருக்கிற அல்லது ஸ்ரீலங்கா அரசு பெற்றிருக்கிற, ராஜபக்ஷ அரசு பெற்றிருக்கிற வெற்றிக்காக அந்த அரசை நாம் பாராட்ட வேண்டுமே தவிர இப்படி தொல்லை கொடுக்க கூடாது. சுவிட்சர்லாந்து என்கிற ஒரு நாடு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. போரின் இறுதி கட்டத்தில் மனித உரிமை மீறல்கள் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. போர்க்குற்றங்களை இரண்டு தரப்பினரும் இழைத்திருப்பதாக கூறப்படுகிறது. போர்க்குற்றம் புரிந்திருக்கிற விடுதலை புலிகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சுவிட்சர்லாந்து தீர்மானம் சொல்லுகிறது. அது இலங்கை அரசை கண்டிக்கவில்லை, அது இறைஞ்சி கேட்பதெல்லாம் இலங்கை அரசு இப்படி நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இரண்டு தரப்பிலும் போர்க்குற்றங்கள், அதை பற்றி தானே ஒரு விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த தீர்மானத்தை அன்றைக்கு 29 நாடுகள் சேர்ந்து தோற்கடித்தன. அது மட்டுமல்ல, இதற்கு ஒரு போட்டி தீர்மானத்தை இலங்கை முன்மொழிகிறது. போரில் வெற்றி பெற்ற இலங்கையை பாராட்டுகிறோம், போரிலிருந்து மீண்டெழுவதற்கு இலங்கைக்கு உலக நாடுகள் உதவி புரிய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், போட்டி தீர்மானம் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. 2009 மே இறுதியிலே இயற்றப்பட்ட தீர்மானம். ஆனால் 2012 மார்ச் மாதத்தில் 3 ஆண்டுகளுக்கு 2 திங்கள் குறைவாக அதே மனித உரிமை மன்றம் கூடுகிறது. பழைய நாடுகளில் ஒரு சில தொடர்ந்து உறுப்பினராக இருக்கின்ற ஒரு சில நாடுகள் இல்லை. ஆனால் இப்போது ஒரு தீர்மானம் வருகிறது. இந்த தீர்மானம் வருவதற்கு முன்பே ஒரு பரப்புரை நடந்தது. அமெரிக்க தீர்மானம் தீர்மான வாசகம் என்ன என்று தெரிவதற்கு முன்பே போர்க்குற்றங்களை கண்டிக்கிற தீர்மானம், போர்க்குற்றங்களுக்காக ராஜபக்ஷை கூண்டிலேற்ற கோருகிற தீர்மானம், இலங்கைக்கு எதிரான தீர்மானம், இனப்படுகொலைக்கு எதிரான தீர்மானம் என்று ஒரு பரப்புரை இங்கே நடத்தப்படுகிறது. என்னிடம் ஒரு தொலைக்காட்சி விவாதத்திலே கேட்டார்கள்,
தீர்மானத்தை அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வருகிற தகுதி உலகில் எந்த அரசுக்கும் இல்லை. மனித உரிமைகளுக்காக ஐக்கிய நாடுகள் அமைப்பு என்பது உலக மக்களின் ஜனநாயக மேடை அல்ல. ஐநா பிரதிநிதிகளை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, அது அரசுகள் கூடுகிற மையம். விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார்களே, ஒரு பெண் ஒழுக்கக்கேடாக நடந்தார் என்பதற்காக அவளை கல்லால் அடித்து கொள்ள வந்தவர்களிடம் இயேசு கிறிஸ்து கேட்டார், உங்களிலே யார் தவறு செய்யாதவர்களோ அவர்கள் முதல் கல்லை வீசுங்கள் என்று. ஒருவன் கூட கல் வீசுவதற்கு மிஞ்சவில்லை என்றார்களே, அதே போலத்தான் யார் மனித உரிமை மீறலை கண்டித்து தீர்மானம் கொண்டு வருவதற்கு தகுதியுள்ள நாடு என்றால் ஒன்று கூட இல்லை. சில நாடுகள் சிறிய அளவிலே, சில நாடுகள் பெரிய அளவிலே, சில நாடுகள் குறுகிய நிலையிலே, சில நாடுகள் பரந்த நிலையிலே இதைத்தான் செய்திருக்கின்றன. இந்தியா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றோமே, இந்தியாவுக்கு தீர்மானம் கொண்டு வருகிற தகுதி அப்படி உண்டா? ஈழத்திலே சிங்களவன் செய்ததை காஷ்மீரிலே இந்தியா செய்து கொண்டிருக்கிறது, மணிப்பூரிலே செய்து கொண்டிருக்கிறது, வடகிழக்கிலே செய்து கொண்டிருக்கிறது. தண்டகாரண்ய பகுதியில் பழங்குடி மக்களுக்கு எதிராக அவர்களை அடித்து துரத்துவதற்கு இந்தியா அவர்கள் மீது ஒரு பசுமை வேட்டை என்ற போரை தொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இத்தகைய போர்களை தொடுப்பதற்கு ஒரு வெள்ளோட்டம் முன்னோட்டமாக அது ஈழப்படுகொலையை பயன்படுத்தி கொண்டது. எனவே யார் கொண்டு வருகிற தீர்மானம் என்பதல்ல கேள்வி, தீர்மானத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும், அதன் பிறகு அதை பேசலாம் என்று சொன்னேன். உண்மையிலேயே தீர்மான வாசகம் வந்ததற்கு பிறகும் யாரும் அதை படித்தார்களா எனக்கு தெரியாது. இந்த பரப்புரை தொடர்ந்தது. போர்க்குற்றங்களுக்கு எதிரான தீர்மானம், இலங்கைக்கு எதிரான தீர்மானம், தமிழர்களுக்கு ஆதரவான தீர்மானம், இதை ஆதரிக்க வேண்டும். எல்லா கட்சிகளும் குரல் கொடுத்தன. தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஆள விரும்புகிற கட்சி, எல்லா கட்சிகளும் குரல் கொடுத்தன. ஆனால் உண்மையில் அந்த தீர்மானத்தில் போர்க்குற்றம் என்ற சொல்லே இல்லை. ராஜபக்சேயை கண்டிக்கிற தீர்மானமே அல்ல. அதில் என்ன இருந்தது? ஐநா அறிக்கை இல்லை. டப்ளினில் கூடி இலங்கை அரசு போர்க்குற்றமும் மனித விரோத குற்றம் புரிந்திருக்கிறது என்று தீர்ப்பெழுதினார்களே, உலகத்தின் மதிக்கத்தக்க மூத்த நீதிபதிகள் கொண்ட நிரந்தர தீர்ப்பாயம். அந்த தீர்ப்பாயத்தினுடைய அறிக்கையை பற்றி குறிப்பு இல்லை. தமிழர்கள், தமிழ் இளைஞர்கள் எவ்வாறு கண்ணை கட்டி கையை கட்டி அம்மனமாக்கப்பட்டு தலைகுப்புற வீழ்த்தப்பட்டு சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை காணொளி ஆதாரத்தோடு வெளியிட்டதே லண்டன் சேனல் 4. அதுவும் போதாது என்று கில்லிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கையின் கொலைக்களங்கள் என்ற ஆவணப்படத்தை வெளியிட்டதே, அதை பற்றிய குறிப்பும் இல்லை. ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பான் கி மூன் நடந்தவை பற்றி, போரின் இறுதி காலத்தில் நடந்தவை பற்றி விசாரித்து அறிவதற்காக தாருஸ்மன், சூக்கா அம்மையார், ஸ்டீவன் ராட்னர் என்று 3 பேரை கொண்டு ஒரு வல்லுநர் குழு அமைத்து அவர்கள் 400 பக்க அறிக்கை கொடுத்தார்களே, அந்த அறிக்கையிலே காணப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதை பற்றி எதுவும் இல்லை. அமெரிக்க அயலுறவுத்துறையே இந்த முறையீடுகளை பற்றி விசாரித்து அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு ஒரு அறிக்கை கொடுத்தது, அதை பற்றிய குறிப்பும் இல்லை. எந்த அறிக்கையை குறிப்பிட்டார்கள் தெரியுமா? மஹிந்த ராஜபக்சே தனக்குத்தானே வெள்ளையடித்துக் கொள்வதற்காக, தன் குற்றங்களை மறைப்பதற்காக அமைத்துக் கொண்டாரே லெசன்ஸ் லேர்ன்ட் அண்ட் ரெகன்சிலியேஷன், LLRC, படிப்பினைகள் நல்லிணக்க ஆணையம் என்ற ஒன்றை உருவாக்கி கொண்டாரே. அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை, அதனுடைய பரிந்துரைகளை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். போர்க்குற்றங்கள் கண்டிக்கப்பட வேண்டும், மனித விரோத குற்றங்கள் தண்டிக்கப்பட வேண்டும், இனக்கொலை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற அக்கறை உள்ளவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்கலாம். அந்த LLRC அறிக்கை போர்க்குற்றம் பற்றி என்ன சொல்லுகிறது? வேறு பலவற்றை சொல்லுகிறது. கொழும்பினுடைய நாடாளுமன்றத்திலே 2 அவைகளை உருவாக்க வேண்டும் என்கிறது. இலங்கையினுடைய தேசிய கீதத்தை தமிழர்கள் தமிழிலும், சிங்களவர்கள் சிங்களத்திலும் பாடலாம் என்கிறது. சிங்களர்கள் தமிழ் கற்க வேண்டும், தமிழர்கள் சிங்களம் கற்க வேண்டும் என்கிறது. ஆனால் இங்கே கேட்ட கேள்வி, போர்க்குற்றம் நடந்ததா?
அதற்கு பொறுப்பு யார்? மஹிந்த ராஜபக்சேயும் பான் கி மூனும் 2009 மே இறுதியில் வெளியிட்ட கூட்டறிக்கையில் சொன்னார்கள், குற்றம் நடந்ததா என்பதையும் குற்றத்திற்கு யார் பொறுப்பு என்பதும் கண்டறியப்பட வேண்டும் என்பது அந்த கூட்டறிக்கை. அப்படி கண்டறிவதற்காக அமைக்கப்பட்ட ஆணையம் தான் LLRC. ஆனால் உண்மையில் அந்த LLRC இந்த கேள்விக்கு என்ன விடை சொன்னது? கொட்டைப்பாக்கு விலை என்ன என்று கேட்டால் பட்டுக்கோட்டைக்கு வழிகாட்டுவானே, அப்படித்தான் போர்க்குற்றம் பற்றி ஆய்ந்து அறிக்கை கொடு என்றால் இவர்கள் கொழும்பு நாடாளுமன்றத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றார்கள். இத்தனை இனப்படுகொலைக்கு வழி செய்த இன ஒடுக்குமுறைக்கும் இனப்படுகொலைக்கு வழி செய்த இன பாகுபாட்டுக்கும் அரசமைப்பு வழிபட்ட காரணமாக இருக்கிறது ஒற்றை ஆட்சி முறை. அந்த ஒற்றை ஆட்சி முறையை கலைக்க வேண்டும் என்ற பரிந்துரை அதிலே இல்லை. அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் என்ன சொன்னார்கள் தெரியுமா? போர்க்குற்றம் நடந்ததா? இல்லை. LLRC பதில் இந்த அறிக்கையை தான் அமெரிக்கா தூக்கி பிடித்தது. போர்க்குற்றம் நடைபெறவில்லை. ஒரு சில இடங்களில் மனித உரிமைகள் மீறப்பட்டன. எத்தனை இடங்களில்? 4 இடங்களில். இந்த 4 இடங்களில் நடந்த மனித உரிமை மீறல்களுக்கு யார் பொறுப்பு? அந்தந்த இடத்திலே இருந்த சிப்பாய் பொறுப்பு. மஹிந்த பொறுப்பில்லை, பொன்சேகா பொறுப்பில்லை, கோத்தபய பொறுப்பில்லை, இராணுவ அதிகாரிகள் பொறுப்பில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த போரை ஒரு மனிதநேய நடவடிக்கை, ஜீரோ சிவிலியன் கேஷுவாலிட்டி, ஒரு பொதுமகன் சாதாரண மனிதன் சாகக்கூடாது என்பது எங்கள் கொள்கை என்று அறிவித்துக் கொண்டாரே ராஜபக்சே. இந்த மிகச்சிறந்த மனிதநேய நடவடிக்கையை ஒரு மனித உயிரை கூட அழிக்காமல் போராளிகளை மட்டுமே அழித்து சாதித்தார் ராஜபக்சே என்று இந்து ராம் சான்றிதழ் கொடுத்தாரே, வேலிக்கு ஓனான் சாட்சியாக. இதைத்தான் அந்த ஆணையமும் சொன்னது. பொதுமக்களுக்கு சேதமில்லாமல் வெற்றிகரமாக இந்த போரை நடத்தி முடித்து பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டியதற்காக இலங்கையின் அரசியல் படைத்தலைமை பாராட்டுக்குரியது என்பதுதான் LLRC. இந்த அறிக்கையை பரிந்துரைப்பதுதான் அமெரிக்க தீர்மானம். இந்த அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க சொல்வதுதான் கருணாநிதியுடைய முழக்கம். வேறொன்றும் இல்லை. இந்தியா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று ஏன் நீ கேட்கவில்லை? இந்தியாவுக்கு வருகிற சங்கடம் அது. இந்தியா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டால் இந்தியா செய்த குற்றம் பற்றி அடுத்த தீர்மானத்தை யார் கொண்டு வருவது என்ற கேள்வி. அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த தீர்மானத்திலே சிங்களனுக்கு எறும்பு கடிக்கிற வழிகளோடு ஏற்படக்கூடாது என்ற அக்கறை மன்மோகன் சிங். ஏனென்றால் நாடாளுமன்றத்திலே மன்மோகன் சிங் ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாகவே நம்மூர் காங்கிரஸ் சண்டியர்கள் மேடையிலே முழங்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்கப் போகிறது என்று EVKS இளங்கோவன் ஆருடம் உரைத்தார். அவ்வளவு தூரம் மேல்மட்டத்தோடு தொடர்பில்லாதவர்கள் தீர்மானத்திற்கு எதிராக இங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள். தகவல் இல்லாமலா இளங்கோவன் அறிவித்தார். ஞானதேசிகன் சொன்னார் இந்தியா ஆதரிக்கத்தான் போகிறது. மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்திலே திருவாய் மலர்ந்தருளினார். என்ன சொன்னார் தெரியுமா? We are inclined to support the resolution, the American resolution. அமெரிக்க தீர்மானத்தை ஐநா மனித உரிமை மன்றத்தில் ஆதரிக்கத்தான் விரும்புகிறோம். சொல்லத்தான் நினைக்கிறேன் என்று பாட்டு கேட்டீர்களே, அப்படி ஆதரிக்கத்தான் விரும்புகிறோம். ஆதரிக்கத்தான் எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது. ஆதரிக்கத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த வரியிலே சொன்னார், நான் இன்னும் அந்த தீர்மானத்தை படித்து பார்க்கவில்லை. தீர்மானத்தை படித்தே பார்க்காமல், யாரும் அவர்களுக்கு படித்தும் சொல்லாமல் ஆதரிப்பதற்கு எப்படி மனம் வந்தது? என்ன யுக்தி இது? உலக வங்கியின் பரிந்துரை பேரில் இந்திய அரசாங்கத்தின் நிதியமைச்சராக பொறுப்பேற்றவர் அவர்.
அடுத்த வாரிசுக்கு இடத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வதற்கு அரசியலுக்கு தொடர்பில்லாத இவரை பிடித்த அம்மையார் உட்கார வைத்தார். இவருக்கு என்ன தெரியும்? வழக்கமாக குடியரசுத் தலைவரை தான் நம் ஊரிலே ரப்பர் ஸ்டாம்ப் என்பார்கள். முதலாக ஒரு பிரதமர் ரப்பர் ஸ்டாம்பாக இருந்தவர் என்றால் அது மன்மோகன் சிங் தான். அவருக்கு என்ன இருக்கிறது? எனவே முடிவு கிடைத்து விட்டது, ஆதரிக்கத்தான். ஆனால் ஆதரிப்பதற்கு முன் என்ன செய்தார்கள்? படிப்படைகள் நல்லிணக்க ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை இலங்கை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்துகிற பொழுது அதற்கு ஐநா மனித உரிமை ஆணையம் அறிவுரை சொல்ல வேண்டும். இந்த அறிவுரையை செயல்படுத்தியது பற்றி அடுத்த கூட்டத்தொடரில் ஒரு அறிக்கை தர வேண்டும். இவ்வளவுதான் இருந்தது. இந்தியா அதிலே கொண்டு வந்தது ஒரு திருத்தம். இப்படி அறிவுரை சொல்லுவதற்கு இலங்கை அரசின் அனுமதியும் ஒப்புதலும் தேவை. அறிவுரை சொல்வதற்கு, தண்டிப்பதற்கெல்லாம் இல்லை. இதுதான் இந்தியா கொடுத்த திருத்தம். இப்படி ஒரு திருத்தத்தை கொடுத்து இந்த தீர்மானத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் செய்துவிட்டார்கள். இப்படி ஒரு தீர்மானத்தை ஆதரிக்க சொல்லி நம்மை முழுக்க செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நம்மை பொறுத்தவரை ஈழத் தமிழர்களை பார்த்து சொல்லுவது, அவர்களது விடுதலைக்கான போராட்டத்திலே இருக்கிற அக்கறையோடு சொல்வது, தமிழீழத்தை ஆதரிக்கிறவர்களை பார்த்து சொல்லுவது, முள்ளிவாய்க்கால் நமக்கு தந்திருக்கிற மிக முக்கியமான படிப்பினை, இந்திய மயக்கத்தை விட்டொழியுங்கள். பணக்காரர்கள் வீட்டிலே வளர்க்கிற நாய்க்காக எழுதி போடுவார்கள், நாய்கள் ஜாக்கிரதை என்று. ஈழத் தமிழர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்தியா ஜாக்கிரதை என்பதை பொறித்து வைத்துக் கொள்ளட்டும். இன்னும் சரியாக சொன்னால் இந்திய நாய்கள் ஜாக்கிரதை என்று பொறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எச்சரிக்கை உணர்வு இல்லையே நம்மால் இந்த போராட்டத்தில் வெல்ல முடியாது. இந்தியாவின் கொள்கையை மாற்ற வேண்டுமா? மாற்ற வேண்டும். எப்படி மாற்ற முடியும்? இந்தியாவின் கழுத்தை நெரித்தால் அவன் காலை பிடிப்பான், நீங்கள் காலை பிடித்தால் உங்கள் கழுத்தை நெரிப்பான். இதுதான் இந்திய பார்ப்பனிய அரசினுடைய குணம். கெஞ்சி கூத்தாடி அல்ல. ஏன் இலங்கை அரசினுடைய போக்கை மாற்ற வேண்டாமா? கொள்கையை மாற்ற வேண்டாமா? ஈழத்திற்கான இறுதி போராட்டம் அதே ஈழத் தமிழ் மண்ணிலே நடந்தாக வேண்டும். அது அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி, அந்த போராட்டத்தினுடைய இறுதி களம் ஈழம்தான், மறந்து விடாதீர்கள். அந்த இறுதி களத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற பணி தமிழகத்திலே இருக்கிற நமக்கு இருக்கிறது, உலக தமிழர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ஆயத்தப்படுத்துகிற பணி என்பது நடந்துவிட்ட சோகத்தை நினைத்து கண்ணீர் விடுவதல்ல, கடந்த காலத்திய வீரத்தை எண்ணி பெருமிதம் பேசுவது அல்ல. பழைய கதைகளுக்கு இங்கே விலை மதிப்பு இல்லை. வரலாற்றிலே அவை பழைய காகிதங்களுக்குரிய விலை மதிப்புடையவைதான். இன்று என்ன கோரிக்கை, இன்று என்ன போராட்டம்? நாம் சொல்லுகிறோம், தெளிந்த கொள்கை சார்ந்த கோரிக்கைகள் நமக்கு வேண்டும். ஐந்தாம் கட்ட ஈழப்போர் என்றெல்லாம் பேசுவதற்குரிய நேரம் இதுவல்ல. ஏனென்றால் இன்றைக்கு உலகிலே சில நாடுகள் விடுதலை புலிகளை தடை செய்யவில்லை, அவர்கள் அதிகாரபூர்வமாக அங்கே இயங்குகிறார்கள். சுவிட்சர்லாந்திலே, நியூசிலாந்திலே இயங்குகிறார்கள். உலக தமிழர்கள் புதிய அமைப்புகளை புதிய போராட்ட கட்டத்திற்கு ஏற்ப உருவாக்கி இருக்கிறார்கள். விடுதலை போராட்டம் தொடர்ந்து நடப்பது, விடுதலை போர் இடையிலே வந்து போவது. நாம் போரையும் போராட்டத்தையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். போராட்டத்தினுடைய உச்சகட்டமாக போர் வரலாம், போர் மங்குகிற பொழுது போராட்டம் தொடரலாம். முள்ளிவாய்க்காலிலே முடிந்தது போர்தானே தவிர போராட்டம் அல்ல. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற அந்த தமிழர்கள் உலக நாடுகளில் பறந்து திரிந்தவர்கள் செயல்படுகிறார்கள். நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், உலக தமிழர் பேரவையை உருவாக்கி இருக்கிறார்கள், பிரித்தானிய தமிழ் மன்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். உலகின் ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்கள் தங்களுக்கான அரசியல் இயக்கங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். விடுதலை புலிகளின் சார்பில் அளிக்கப்படுகிற மாவீரனால் செய்தி, அது மலேசியாவிலே இருந்து வந்தாலும், வேறு நாட்டிலே இருந்து வந்தாலும், நெடியவரிடமிருந்து வந்தாலும், வேறு யாரிடமிருந்து வந்தாலும், அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள்,
போராட்ட வடிவங்கள் மாறிவிட்டனவே தவிர குறிக்கோள் மாறவில்லை. போராட்ட வடிவங்கள் மாறிவிட்டன என்பதை அவர்கள் அங்கீகரிக்கிற பொழுது நாம் ஏன் அங்கீகரிக்க மறுக்கிறோம்? நாம் ஏன் ஏதோ ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது என்ற கற்பனையை நாம் ஏன் உருவாக்குறோம்? அந்த கற்பனை இந்த போராட்டத்திற்கு இடையூறாக அமையும். சிங்களவன் ஏன் அவருடைய பத்திரிகையிலே தமிழ்நாட்டிலே புலிகள் பயிற்சி பெறுகிறார்கள் என்று எழுதுகிறான்? என்ன காரணம் தெரியுமா? ஐரோப்பாவிலே புலிகள் வலுவோடு இருக்கிறார்கள் என்று எழுதுகிறானே, என்ன காரணம் தெரியுமா? ருத்ரகுமாரன் நேற்றைய பிரபாகரனின் ஆலோசகர் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்துகிறானே, அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? இந்த அச்சுறுத்தலை காட்டி தமிழர்களின் நீதியை மறுத்து, எனவே பயங்கரவாதிகள் மீண்டும் உயிர் பெற்று வருகிறார்கள், அவர்களை நான் ஒடுக்கியாக வேண்டும், அதற்கு ஆயுதம் கொடுங்கள், அடக்குமுறை சட்டங்களை இயற்றுகிறேன், அதற்கு ஆதரவு கொடுங்கள், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற 10,000 தமிழறிஞர்களை நான் விடுவித்தால் இவர்கள் மீண்டும் ஆயுதம் எடுத்து விடுவார்கள், எனவே அவர்களை நான் விடுவிக்க மாட்டேன். நான் இங்கே அமைத்திருக்கிற ஈழப்பகுதியில் அமைத்திருக்கிற உயர் பாதுகாப்பு வளையங்களை கலைக்க முடியாது. மக்களுக்கு இடையூறு என்றாலும் இதை செய்தாக வேண்டும். கண்டிவெடிகளை அகற்றுவதற்கு இன்னும் 50 ஆண்டுகளாகும். இதை வீடுகள் கட்டித்தர முடியாது, மறுகுடியமர்த்தம் செய்ய முடியாது என்று சொல்லுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த பரப்புரையை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான். இன்றைய கட்டத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பரப்புரை அதுவல்ல. தமிழர்களாகிய நாம் வலுவோடு இருக்கிறோம். அது ஆயுத வலிமை அல்ல, அரசியல் நீதியின் வலிமை. இன்றைக்கு 2009க்கு முன்பு 83 தொடங்கி 2009 வரைக்குமான அந்த காலகட்டத்தில் அவனால் ஒரு பரப்புரை செய்ய முடிந்தது. கொக்கட்டிச்சோலையிலே படுகொலை, செம்மணியிலே படுகொலை, திரிகோணமலையிலே படுகொலை என்று எடுத்து காட்டுகிற பொழுதெல்லாம், செஞ்சோலையின் மீது குண்டு வீசிவிட்டான் என்று எடுத்து காட்டுகிற பொழுதெல்லாம், தமிழர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக, தங்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக நடத்திய ஆயுத தாக்குதல்களை காட்டி உலகின் பார்வையில் இரண்டையும் அவன் நேர் செய்து கொண்டிருந்தான். நீங்களும் தானே மனித வெடிகுண்டாக சென்று தாக்குகிறீர்கள், நீங்களும் தானே பெட்ரோல் குதங்களை அழித்தீர்கள், நீங்களும் தானே கட்டநாயக்கா விமான நிலையத்தை தாக்கினீர்கள் என்று இரண்டையும் சமப்படுத்துகிற வாய்ப்பு அவனுக்கு இருந்தது. இன்றைக்கு சிங்களவன் நிகழ்த்துகிற படுகொலைகளை பற்றி மட்டுமே உலகம் பேசும். தமிழர்களின் எதிர்த்தாக்குதல் என்பது முழுக்க முழுக்க அறத்தாக்குதல், அரசியல் தாக்குதல், நீதியில் வழிபட்ட தாக்குதல், அரசுறவியல் சார்ந்த தாக்குதல், இராசாந்திர தாக்குதல், பன்னாட்டு மேடைகளில் நடத்தப்படுகிற தாக்குதல். எனவேதான் இன்றைக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழன் நீதியை சார்ந்து வலுவோடு இருக்கிறான். அந்த நம்பிக்கையோடு நாம் நகர வேண்டும். ஜெனீவா மன்றத்தில் கூட்டுச்சாரா நாடுகள் எல்லாம் ஒரே தரப்பாக நின்று மே மாதத்திலே வாக்களித்தன. சிங்களவன் தனக்கு எதிரான தீர்மானம் என்பதற்காக இந்த தீர்மானத்தை எதிர்க்கவில்லை, தமிழர்களுக்கு ஆதரவான தீர்மானம் என்பதற்காக இந்த தீர்மானத்தை அவன் எதிர்க்கவில்லை. நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், தட்டி கேட்க எவனடா உண்டு என்று தன் மக்களிடம், சிங்கள மக்களிடம் வளர்த்து வைத்திருக்கிற பேரினவாத பெருமிதத்தை காப்பாற்றிக் கொள்ளுகிற அரசியலுக்காக அவன் இதை எதிர்த்தான். தமிழர்களுக்கு விரோதமான ராஜீவ் ஜெயவர்தனா உடன்படிக்கையை ஜனத்த விமுக்தி பெரமுனா எதிர்த்தது, சிறிமா பண்டாரநாயக்கா எதிர்த்தார், பிரேமதாசாவை எதிர்த்தார். ஏன்? அது தமிழர்களுக்கு ஆதரவான ஒப்பந்தம் என்பதற்காக அல்ல, சிங்களவர்களின் ஆதரவை பெறுவதற்கு, பேரினவாதத்தை தூண்டுவதற்கு, தமிழர் எதிர்ப்பினுடைய ஒரு வடிவமாக இந்திய எதிர்ப்பை அவர்கள் கையாண்டார்கள். ஒரு கொள்கை, ஒரு தீர்மானம், ஒரு அறிக்கை தமிழர்களுக்கு ஆதரவானதா இல்லையா என்பது சிங்களவன் எதிர்க்கிறானா இல்லையா என்பதை பொறுத்ததல்ல. தமிழர்களின் போராட்ட வளர்ச்சியின் இந்த கட்டத்தில் தமிழர்களை இன்னொரு படி நகர்த்தி செல்ல அது உதவுமா இல்லையா என்பதுதான். ஜெனீவா தீர்மானம் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு ஏமாற்று மோசடி என்று பிரான்சிஸ் பாயில் சொன்னார். இது ராஜபக்சே தப்பித்துக் கொள்ளுகிற வழியை ஏற்படுத்தி கொடுப்பதாக சொன்னார். அதுதானே இன்றைக்கு நடக்கிறது. அவன் தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுத்தது. கண்ணை மூடிக்கொண்டு அமெரிக்க தீர்மானம் எனவே எதிர்க்கிறேன் என்ற நிலைப்பாடோ, அமெரிக்க தீர்மானம் எனவே ஆதரிக்கிறேன் என்ற நிலைப்பாடோ உதவ நம்முடைய கோரிக்கைகள், இந்த போராட்டத்திற்கு அந்த கோரிக்கைகள் இன்றியமையாதவை.
நேரடியாக பொதுசன வாக்கெடுப்பு என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். திமுக மாநாட்டுக்கு மாநாடும் தமிழையும் ஆட்சி மொழியாக்க கோருகிற தீர்மானத்தை போல, மாநில சுயாட்சி கோருகிற தீர்மானத்தை போல, இது அந்த வரிசையில் இன்னும் ஒன்றாக ஏட்டுச்சுரைக்க ஆகிப்போம். பகைவனை இனங்காட்டாமல் வைக்கப்படுகிற கோரிக்கை நமக்கு உதவாது. 3 கோரிக்கைகள் இன்றைய கட்டத்தில் நாம் எழுப்ப வேண்டிய அரசியல் கோரிக்கைகள். ஒன்று, நடந்திருக்கிற போர்க்குற்றம், மானுட விரோத குற்றம், உரிய வரலாற்று பின்னணியிலும் இழைத்தவர்கள் யார், யார் மீது இழைக்கப்பட்டது என்பதையும் இணைத்து பார்த்தால் வெறும் போர்க்குற்றம் அல்ல, வெறும் மனித விரோத குற்றம் அல்ல, அது இனக்கொலை குற்றம். இந்த இனக்கொலை குற்றம் என்பதை நிறுவுகிற பொழுதுதான் இனக்கொலைக்கு ஆளான மக்களுக்கான விடுதலை பெறுகிற, இறையாண்மை மீட்கிற தகுதியை உலகத்தை ஒப்புக்கொள்ளுமாறு செய்ய முடியும். இது கொசாவாவில் நிகழ்ந்தது, தெற்கு சூடானில் நிகழ்ந்தது, கிழக்கு தைமோரில் நிகழ்ந்தது. இதைத்தான் நாமும் கேட்கிறோம். எங்கள் மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளானார்கள், அதற்கு ஒரு விடை வேண்டும் என்றால் ஒரே ஒரு விடை தான் இருக்க முடியும். அவர்களை இந்த இனம் என்பதற்காகவே படுகொலை செய்த அரசாங்கத்தின் கீழ் அதன் இறையாண்மை ஒப்புக்கொண்டு வாழுங்கள் என்று சொல்ல எந்த உலக நாட்டிற்கும் எந்த உலக அமைப்பிற்கும் உரிமை இல்லை என்று நாம் வாதிட முடியும். இந்த வாதத்தினுடைய வெற்றிதான் இந்த தீர்மானத்தில், ஜெனீவா தீர்மானத்தில் முன்பு இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்த நாடுகள் இப்போது இலங்கைக்கு எதிராக வாக்களித்தன. உலக அரங்கத்தில் இலங்கைக்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்த முதல் தோல்வி இது. ஆனால் எதிர்வகை தோல்வி. இதை நேரடி தோல்வியாக, நேர்வகை தோல்வியாக மாற்ற வேண்டும். நம்முடைய வெற்றியை ஒரு நேர்வகை வெற்றியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இனக்கொலை குறித்து ஒரு பன்னாட்டு புலனாய்வு, தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு, அதன் அடிப்படையில் இனக்கொலை வழக்கம் தொடுக்கப்பட வேண்டும். இது போதுமா? போதாது நண்பர்களே. நீங்கள் நடந்து போன குற்றங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அந்த மண்ணிலே குற்றங்கள் தொடர்கின்றன. ஏனென்றால் நீங்கள் மறந்து விடாதீர்கள், முள்ளிவாய்க்கால் திடீரென்று நிகழ்ந்த நிகழ்வல்ல, அது விபத்தல்ல. முள்ளிவாய்க்கால் நடந்து கொண்டிருந்த இன அழிப்பினுடைய உச்சகட்டம், இனக்கொலை போரினுடைய இறுதி உச்சகட்டம் கொடுமுடியது. எனவே இனக்கொலை எங்கிருந்து வந்தது? இன ஒடுக்குமுறையிலிருந்து வந்தது. இன ஒடுக்குமுறை எங்கு நிலவினாலும் அது உரிய நேரத்தில் அந்த சிக்கல் தீர்க்கப்படவில்லை என்றால் அது இன பயங்கரவாதமாக, அரச பயங்கரவாதமாக, இன அழிப்பு போராக மாற்றி அங்கேயும் ஒரு முள்ளிவாய்க்காலின் வித்துக்கள் காத்திருக்கும். யுகோஸ்லாவியாவிலே அமைந்திருந்த தேசிய இனங்கள் இந்த அனுபவத்தை பெற்றன. பெற்ற காரணத்தினாலே செக்கோஸ்லோவேக்கியா விரும்பி பிரிந்து போனது. யாரையும் ஒடுக்க வேண்டாம், அவரவர் அரசாக போய்விடுவோம். இந்த நூற்றாண்டினுடைய முதல் இன அழிப்பு 2009 முள்ளிவாய்க்கால். சென்ற நூற்றாண்டு பல இன அழிப்புகளை பார்த்தோம். இந்த நூற்றாண்டின் முதல் இன அழிப்பு இதுதான். இன்னும் ஒரு இன அழிப்பு இந்த உலகத்தில் நிகழக்கூடாது என்றால் முள்ளிவாய்க்காலின் பெயராலே நாம் உறுதியேற்க வேண்டும். வெறும் இன அழிப்புக்கு தண்டனை கோருவது மட்டுமல்ல, இன அழிப்புக்கு வழிவகுத்த இன ஒடுக்குமுறை இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும். உலகின் அனைத்து தேசிய இனங்களும் விடுதலை பெற்ற ஒரு உலகத்தில் தான் இன ஒடுக்குமுறைக்கும் இன அழிப்புக்கும் வாய்ப்பே இருக்காது. தமிழர்களின் சர்வதேச கடமை என்பது தமிழீழத்தை மீட்பது மட்டுமல்ல, தமிழீழத்தை முன் வழிகாட்டியாக கொண்டு தமிழக இறையாண்மையை மீட்பது மட்டுமல்ல, இன ஒடுக்குமுறை இல்லாத உலகத்தை படைப்பதன் மூலம் முள்ளிவாய்க்காலோடு இனக்கொலைகளின் வரலாறு முற்றிற்று என்ற சூழலை ஏற்படுத்துவதுதான். அதற்கு இன்று நடந்து கொண்டிருக்கிற கட்டமைப்பு வழிபட்ட இனப்படுகொலை என்று ருத்ரகுமாரன் குறிப்பிடுகிறார். இந்து கோயில்களை அல்லது சைவ கோயில்களை தகர்த்து பௌத்த விகாரைகளை ஏற்படுத்துகிறார்கள், ராணுவ முகாம்களை அமைக்கிறார்கள், ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறார்கள், தமிழர்களை அவரவர் பகுதியிலே அவரவர் தொழில் செய்ய அனுமதிக்க மறுக்கிறார்கள். இதுவும் இனப்படுகொலைதான் என்று ஜெனீவா ஒப்பந்தம் கூறுகிறது. அந்த அடிப்படையிலே சொல்லுகிறோம், இந்த கட்டமைப்பு இனப்படுகொலைக்கு எதிராக ஒரு சர்வதேச பொறியமைவு, ஐநா பொறியமைவை அங்கே ஏற்படுத்த வேண்டும். தமிழர்கள் தமக்கென்று இருந்த படையை இழந்திருக்கிற நிலையில் நேபாளத்திலே, நமீபியாவிலே, கொசாவாவிலே நிறுத்தியது போல் ஐநா சர்வதேச படை ஒன்றை நிறுத்தி
சிங்கள படைகளை தமிழர் பகுதிகளிலே இருந்து வெளியேற்ற வேண்டும். மூன்றாவது கோரிக்கை தான் புலத்திலும் புலத்திற்கு அப்பாலும் வாழ்கிற தமிழர்களிடையே பொதுசன வாக்கெடுப்பு நடத்தி தெற்கு சூடானிலே திமோரிலே நடந்தது போல் தமிழர்களின் இறையாண்மையை மீட்டளிக்க வேண்டும். இதை சிங்களவன் ஒத்துக்கொள்ள மாட்டான் என்றால் உலகில் சிங்கள அரசு தனிமைப்படுத்த வேண்டும். சிங்களத்தை புறக்கணிப்பது பொருளியல், அரசியல், பண்பாடு, விளையாட்டுத்துறை என்று எல்லா துறைகளிலும் புறக்கணிக்கிற போராட்டம் இதை உலகத் தமிழர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஈழத்தை ஆதரிக்கிற தமிழர்களே, ஆதரிக்கிற கட்சிகளே, வெற்று முழக்கங்களை விட்டொழியுங்கள். நடைமுறையிலே வேலை திட்டம் வகுத்து தமிழ்நாட்டை விட்டு சிங்களனை அரசியல் வகையில், பொருளியல் வகையில், பண்பாட்டு வகையில் புறக்கணித்து தூக்கி எறியுங்கள். அதுதான் தமிழீழ விடுதலைக்கான வழி. ஒரு புதிய உலகம் காண்பதற்கு முள்ளிவாய்க்காலின் வெளிச்சத்தில் நாம் நடப்போம். நன்றி, வணக்கம்.